அன்னை தமிழுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் வணக்கம். வள்ளலார் யார் என்பது இன்று சிந்தனை. வள்ளல் என்போர் தன்னிடம் உள்ள செல்வங்களை வாரி வழங்கி கொடுப்பதிலே கொள்வோன் கொள்கின்றவன் கொடுப்பவனுடைய தகுதி அறிந்து கொடுத்தல் வள்ளல். வள்ளல் என்று நாம் இலக்கியங்களே சங்க காலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது முதல் 7 வள்ளல்களை சொல்லுவார்கள். செம்பியன், விராடன், சகாரி, நிருதி, நலன், திந்துமாரி, சகரன் என்று. இந்த 7வர்களும் கொடுத்தலே குலப்பழக்கம் என்ற அடிப்படையிலே வாரி வழங்கியவர்கள். இடைக்கால வள்ளல் என்று சொல்லக்கூடிய அக்குமரன், சந்திமான், அந்திமான், சந்தா, சிசுபாலன், கண்ணன், பக்கிரன், இவர்கள் 7 பேரும் தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு கொடுத்தவர்கள், இறப்போருக்கு கொடுத்தது. கடை 7 வள்ளல் என்று சொல்லக்கூடிய பாரி, காரி, ஓரி, பேகன், அதியமான், ஆயண்டிரன், நல்லி என்று சொல்லக்கூடிய இந்த 7 பேரும் தன்னிடம் வந்து யாசிப்பவர்கள் மட்டுமல்ல, தன்னை புகழ்ந்து பாடுகின்றவர்களுக்கு வாரி வழங்கியவர்கள். அவர்களுடைய செயல்கள் அரிமடமாக இருக்கும். சான்றோர்க்கு அணிகலன் என்று சொல்லுவாங்க. அரிமடமும் சான்றோர்க்கு அணிகலன் என்று சொல்லுவாங்க. இவர்கள் தன்னை புகழ்ந்து பாட வந்த புறவலர்களுக்கும் புலவர்களுக்கும் வாரி கொடுத்தவர்கள் இந்த கடை 7 வள்ளல்கள். இவர்கள் எல்லாம் பொருள் கொடுத்தவர்கள். ஆனால் வள்ளலார் என்பவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சராசரி மனிதன், ஏழை சன்னியாசி. வரலாறு உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சத்தில் மனிதனாக தோன்றி சாகா வரம் பெற்று ஜோதியோடு கலந்த ஒப்பற்ற தலைவன் அவர் அல்லவா? அவர் அன்பின் வழி அது உயிர்களுக்கு அருள் செய்து ஆறுயிருக்கு அன்பு செய்தவர். மண்ணுயிர் ஓம்பிய அருளாளன், ஜீவகாருண்யத்தே ஒழுக்கமாக கொண்டவன். ஓர் அறிவு உயிர் முதல் மனித உயிர்கள் வரை உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் அன்பு காட்டி நேசித்தவன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னானே, என்ன காரணம்? பயிர் என்பது மனிதனாலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள், அது உணவுப் பொருள். அந்த பயிர் வாடுவதை கண்டால் உயிர்கள் வாடுவதாக உணர்ந்தான் அவன். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்பது போல பயிரிலே மனிதனுடைய உயிரை கண்டான். அதனால்தான் பசியாராத ஐந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் என்றான். அந்த பசி என்ற நோய் வந்தவுடன் அவனுக்கு பிணி வரும் என்பதனாலே நீடிய பிணியால் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன் என்றான். எனவே பயிர் என்பது மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட உணவின் மூலமாக பசியை போக்குதல், பசியின் என்ற நோயை நீக்க வேண்டும். எனவே எங்கு பார்த்தாலும் அன்னதானங்களையே பிரதானமாக கொண்டான். அதுவே ஜீவகாருண்ய ஒழுக்கமாக கண்டான். பதைத்தேன் என்றான், துடித்தேன் என்றான், வாடினேன் என்றான். இவன் அல்லவா பசிப்பிணி மறுத்தவன், இவன் அல்லவா வள்ளலார். வாழ்க வள்ளலார் புகழ், வளர்க வள்ளலார் தொண்டு. நன்றி, வணக்கம்.